என் பேர் மார்க் மாரியப்பன். என் சொந்த ஊர் ஏழாயிரம் பண்ணை. ஏழாயிரம் பண்ணையில் இருந்து நான் கிட்டத்தட்ட 44 வயது வரையிலும் இந்த இயேசுவை அறியாமல் இருந்தேன். 44 வயதுக்கு 40 வயதிலிருந்து எனக்கு வியாதி, பாடு, உபத்திரவங்கள், நெருக்கம், கடன் தொல்லை, மரணத்துக்கு ஏதுவான பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக உயிர்த்தேன் என்று ஒரு வார்த்தை ஒட்டப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை பார்த்து நான் அதை அல்லல் தட்டி விட்டு போய்விட்டேன். ஆனாலும் சோத்திரம் ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கே அலைஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் என்னை செக் பண்ணி சொன்னார், 40 நேரம் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு இது சரியாக போகும், சுகமாயிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நாட்களில் 40 நேரம்னா இன்றைக்கி உள்ள காசுக்கு அதுக்கு 40 லட்சம் மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி என்னால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் ஒரு வேலை செய்ய முடியாது, குடும்பத்தில் எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் குடிச்சிட்டே சாகிறேன்னு சொல்லி குடிச்சிட்டு அலைஞ்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன். எனக்கு குலதெய்வம் மாரியாத்தான். இப்படி மாரியாத்தை கும்பிட்டுக்கிட்டு இப்படி கோயிலுக்கும் குளத்துக்கும் போய் அது மாத்திரமே செய்வனை செய்வதிலையும் ரொம்ப ஆர்வமாக செஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த எனக்கு செஞ்சவங்களுக்கு எதிர்ப்பு செய்து எப்படியாவது நான் உயிர் வாழ வேண்டும் என்று அலையும் போது கடைசி நேரத்தில் கூட எனக்கு உயிர் வாழ்வேன் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு நாளில் உனக்காக பிறந்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக உயிர்த்த இந்த போஸ்ட்டை பார்த்தேன். இதை பார்த்துட்டு நான் இப்படிப்பட்ட வார்த்தையை இப்போ எனக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் அதை நான் மறந்துட்டேன். மறந்து ஒரு வாரம் கழித்து அந்த மீட்டிங் நடக்கிற பகுதியில் ஒரு பிராண்டி கடை உண்டு. அன்றைக்கி காலையில் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அந்த நெஞ்சு வலி வந்ததுனால நான் நினச்சினேன் குடிச்சிட்டே சாவுன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் வீட்டுக்கு நான் வருவேனா வரமாட்டேன்னு தெரில. ஆனால் நான் செத்துட்டேன்னா என்னை ஊரில் கொண்டு அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் ஆரம்பித்தேன். காலையிலேருந்து ஒரு 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் 9:30 மணிக்கு கோவில்பட்டியில் 7th டே ஸ்கூலில் சென்னையிலேருந்து சேசிங் பெனட்னு ஒருத்தர் வந்து செய்தி கொடுத்துருந்தார். அவர் செய்தி கொடுக்கும்போது ஒரு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி என் இருதயத்துக்கு ஆறுதலாக இருந்தது, மனசுக்கு ஒரு சமாதானம் வர்ற மாதிரி இருந்தது. சரி, அந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் பார்ப்போமேன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. ஏசு எனக்கு சமாதானம் தருவாரா, ஏசு எனக்கு விடுதலை தருவாரா, ஏசு எனக்கு சுகம் தருவாரான்னு இப்படி கேட்டுக்கிட்டே உள்ளே போனேன். எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் நேராக போய் அந்த ஸ்டேஜ் முன்னாடி போய் நின்னேன். என்னை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்தாங்க. அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கவர், அவரை ஒன்றும் சொல்லாதீங்க இருக்கட்டும் அப்படி சொன்ன உடனே எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு நின்றுருப்பேன். அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தார். வந்து சோத்திரம் சகோதரா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு 4 பிள்ளைங்க, ஒருத்தர் கூட ஒரு கல்யாணம் முடிச்சு பார்க்க முடியல, நான் செத்து போகும்போதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை ஏசப்பா உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை தருவார் அப்படின்னு அவர் சொன்னார். சரி அப்படின்ட்டு எனக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததுனால நான் அவர் பேசும்போது என்னால் பேச முடியல, அழுகுதான் வந்தது. ஆனால் அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எனக்கு வயிற்றின் அடித்தளத்திலேருந்து வெளியே ஒரு சத்தம் வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை விசுவாசிச்சா ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு அது முன்ன தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்கார்ட்ட இப்படி ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நிச்சயமாக ஜீவ தண்ணீர் ஓடும், நீங்கள் நம்பினீங்கன்னா ஏசப்பா நம்பினீங்கன்னா ஓடும் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி அந்த நிமிஷமே அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எனக்குள்ளே இருந்த போதை எல்லாமே முறிஞ்சி ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் என்ன செஞ்சேன், சாப்பிட்டு அன்றைக்கி சோத்திரம் படுத்துருக்கும் போது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண கூட தெரியாது, முழங்கால் போட்டு இருந்து சோத்திரன்ட்டு அப்படியே படுத்துட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாரம் ஒன்றுமே செய்யலை, நல்லா இருந்தது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நைட்டில் தூங்கும்போது சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காதிபன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அப்படி மீறுதலையும் யாக்கோபு பாவத்தையும் குறித்து தெரியும் சொல்லி சோத்திரம் அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு. படுத்திருந்த என்னை கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினது போல் தெரிந்தது. நான் சுற்றி எரிஞ்சு பார்த்தேன், ஒருத்தரையும் காணும். ஆனால் சோத்திரம் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை ஆண்டவராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு அன்றைக்கே ஏசாயா 58:1 எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை ஓயாமல் அடித்து மனசில் நினச்சி நானே சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு சத்தம் கிடச்சேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு வாரம் கழித்து நான் சர்ச்சுக்கு போனேன். அன்றைக்கி அந்த பாஸ்டர் அந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இப்படி சமாச்சாரம் சொன்னேன். அவர் இல்லை நீங்கள் வரல வியாபாரத்தை பாருங்கள், நாங்கள் ஒழித்து பார்த்துக்குறோம், நீங்களாம் ஒழித்து போகாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இந்த வார்த்தையை நான் கேட்டதுலேருந்து எப்படியாவது இயேசுக்கு நான் என்ன செய்யணும், வேலை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையில் சோத்திரம்
சென்னையில் இருக்கிற அருமையான விசுவாச கைப்பற்றி கழகத்துக்கு ஒரு 2 பேப்பர்லேயும் என் சாட்சி எழுதினேன். என் சாட்சி எழுதி அவருக்கு அனுப்பினேன். மாதம் 10,000 கைப்பதி எனக்கு ஃப்ரீயாக அனுப்பி கொடுத்தாரு. ஒரு 3 வருஷம் நான் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டில், அப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பழைய பஸ் ஸ்டாண்டில் காலையில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிறதும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வர்ற பஸ்ஸும் அந்த கோயில்பட்டியில் வந்து தான் போகும். அப்போ எல்லா பஸ்ஸிலும் நான் உங்களுக்கு சமாதானம் இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், காலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம், இப்படி டெய்லி 1000 கைப்பற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி கொடுத்து ஊழி செய்யும்போது தான் ஒரு நாளில் கன்னியாகுமரி பகுதியில் அந்த கைப்பற்றி ஊழி செய்ததை கேரளான்னு நினைக்கிறேன், அங்கே கைது செய்ததை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சப் ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்தது. அன்றைக்கி அங்கேருந்து எப்பயுமே வீட்டில் வந்து எஸ்ஏ வந்து காலையில் நின்றுக்கிட்டு பாரு, அவர் கூப்பிட்டு, ஐயா இவ்வளோ காலம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை உங்களை, இப்போ வந்து பார்த்தீங்களா நேற்று பேப்பர்லாம் போட்டிருந்தாங்களே, பேப்பர் படிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னேன். இனிமேல் இங்கே நிறுத்திக்கிங்க, இங்கே நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். 3 வருஷம் ஆச்சு. சரி அப்படின்னு நினச்சிட்டேன். நான் நிப்பாட்டிட்டு கிராமங்களுக்கு போய் இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இப்படி ஓடிட்டு திரியும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சு. பார்த்தேன், என்னடா அது சோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாடுதானா உபத்திரம் தானா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு இருந்தது. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை என்ன செய்யலை, வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தி கொண்டு வந்தேன். எத்தனையோ கடங்காரங்க மத்தியில் என்னை தப்பித்து போக கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் வர வர ஒவ்வொருத்தருக்கும் கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமில்லை, ஒரு நாளில் ஆண்டை என்னோடு பேசி, என்ன செய்யாத, நீ இங்கே இருக்காத, 7ஆம் மணிக்கு போயிரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர்கிட்ட வழக்கு பேசிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் நெஞ்சு வலி வந்தது. அப்படி நெஞ்சு வலி வரும்போது படுத்திருந்தேன். ஒரு பையன் வந்து சாயந்தரம் கூட்டம் நடக்கணும், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் சாட்சியில் வரணும்னு சொல்லி பாஸ்ட்டு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாப்புல. நான் கெட்ட வார்த்தையில் திட்டி போய் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அம்பு எய்தது ஒருத்தர், வந்து விழுந்தது அம்பு தான், ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அந்த சின்ன பையனை பேசியிருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் எச்சு குளிச்சுட்டு எனக்கு ஒருத்தர் புது பைபிள் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த பைபிளை எடுத்து நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, உண்மையான இயேசுவாக இருந்தால் எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன். ஏங்கி அழ ஆரம்பித்தேன். பாருங்கள், ஆண்டவர் பிரதட்சியமாக எனக்கு தரிசனமாகி சோத்திரம் 16 வயசுலேருந்து செஞ்ச பாவத்தை பாரு, நான் 33.5 வயசில் அந்த 3.5 வயசில் செய்த அற்புதத்துக்கு அதிசயத்தை பாரு, எனக்கு இந்த இப்படி செய்த அதிசயத்துக்கு அற்புதத்துக்கு எனக்கு கிடைச்ச பரிசை பாருன்னு சொல்லும்போது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட எனக்கு முன்பாக வந்து நின்னார். அது மாத்திரமல்ல, எனக்கு நான் 16 வயசுலேருந்து செய்த பாவங்கள் எனக்கு முன்பாக திரைக்கு முன்பாக ஓட ஆரம்பிச்சது. ஒன்றொன்றையும் பார்த்து எதையும் மறுதளிக்காமல், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் நல்லா ஆரம்பித்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த வழியை நீர் நிறுத்திட்டுன்னா நான் ஊராக போய் உமக்கு சாட்சி சொல்வேன், எனக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா உண்மையே நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த வழி நீங்கணும், நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் பார்ப்பேன். இல்லைன்னா என்ன செய்வேன், நான் மறுபடியும் இங்கே சாமியை கும்பிட போயிடுவேன்னு சொல்லி அன்றைக்கி முடித்தேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோத்திரம் நான் சொன்னேன், இந்த வேதத்தை இப்படி எடுத்து விரிக்கும்போது எந்த பகுதி வருதோ அந்த பகுதி நான் வாசிப்பேன். அதில் எனக்கு என்னோட பேசணும் அப்படி சொல்லும்போது சங்கீதம் 41 வந்துச்சு. சிறுமைப்பட்டவன் சிந்தவன் பாக்கியமான் தீங்கினால் படுக்கமும் மாற்றி போடுன்னு அப்படியே வாசிக்கும் போது 4ஆம் வசனம் சொன்னது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று அந்த வசனத்தை படித்து வந்தேன். என் மேலே இருந்த வேர்வை எல்லாமே வற்றி சோத்திரம் அப்படியே ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் உண்டானுச்சு. நான் வண்டி எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் போய் என்னை வந்து சொல்ல வந்த தம்பிகிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்டேன், அந்த பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அன்றைக்கி சாட்சி சொன்னேன். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், அதிலிருந்து நான் ஓட ஆரம்பித்தேன், ஊழி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஆண்டவருடைய கிருபினால் கிராமம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த 100 கிராம் ஒளி எனக்கு அறிமுகமாச்சு. நான் 100 கிராம் ஒளி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் சொன்னேன், ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு போனேன். 98 கடைசி டிசம்பர்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தினை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊழியத்தின் பாதையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள், பிசாசு பிடிச்சவங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு, வயிற்று வழியில் விடுதலை கிடச்சிருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கும் போது குழந்தை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் தான் என் சர்ச்சில் முதல்ல இருந்தாங்க. அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து வாசலில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வரவே இல்லை. ஆனால் பாருங்க, முடிச்சுட்டு போய் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒன்றுக்கு போய்கிட்டே இருக்குது, ஆனால் நிற்க மாட்டேங்கி, நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கு ஆப்ரேஷன் வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அது வெளியே நினச்சி, இல்லைம்மா உள்ளே வாங்கம்மா, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார், வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். அது வரவே மாட்டேன்னுச்சு. சரி, வெளியே கிடந்த ஒரு சாக்கு எடுத்து போட்டு அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டு ஜெபம் பண்ணி விட்டேன். திங்கக்கிழமை ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார்.
நல்லா சுகமாயிருச்சு. சுகமானவொன்னே அவங்க என்ன செஞ்சாங்க, சுகமாயிருச்சுல அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆண்டவர் சர்ச்சுக்கு வரல. நானும் ஒரு 3 வாரம் அங்கங்கே ஓடிக்கிறதுனால அவர் நம்ம தேடல. அன்றைக்கி ஒரு நாள் தற்செயலாக என்ன செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் எங்கே போயிருக்காங்க தெரில, ஒரு 3 வாரமாக வரலையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தேன். சர்ச்சு முடிஞ்சோடனே ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க 2 வாரமாக வீட்டில் படுத்து கிடக்காங்க, எங்கேயுமே போகல, ரொம்ப முடியாமல் கிடக்கிறாங்க, செத்து போவாங்க போல் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு வலது காலில் ஒரு பெரிய பருவு மாதிரி வந்து கால் 2 கால் மாதிரி, ஒரு கால் 2 கால் மாதிரி வீங்கியிருந்தது. மேலே பூரா தனியாக நிற்குது அந்த தோல். அவர் பார்த்தேன், ஏமா வரல சர்ச்சுக்கு அப்படின்னேன். இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி ஏன் வரல அப்படின்னேன். நான் சரியாக போச்சுல அதான் வரல அப்படின்னாங்க. இப்போ என்ன போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சுகமாகிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஜெபம் பண்ணி தேங்காய் கோழி ரோமத்தில் தொட்டு போட்டேன். உடனே உடஞ்சி என்ன செஞ்சு சீல் ரத்தம்லாம் வெளியேறி நம்மளுக்கு மறுநாள் நல்லா சுகமாயிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சோதனை. அதிலேருந்து நம்ம தொடர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதை கேட்டு அவங்க பிள்ளைங்க வர ஆரம்பித்தாங்க. பக்கத்து வீட்டுகளிலேருந்து நிறைய வர ஆரம்பித்தாங்க. சர்ச்சு இடம் இல்லாமல் போச்சு. சின்ன சர்ச்சு தான், இடம் இல்லாமல் போச்சு. ஊருக்கு வெளியே ஒரு 20 சென்ட் இடம் வாங்கி சோதனை அந்த சர்ச்சை கட்ட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2000 ஆரம்பித்து 2002 ஆரம்பித்து 2005 வரைக்கும் 3 வருஷம் அந்த சர்ச்சை கட்டி முடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தனிமையாக ஓடினேன். சர்ச்சில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளும் +2 படிக்கிற பிள்ளைங்க, பக்கத்தில் சங்கராண்டியாவத்தில் ஒரு வாத்தியார் வேலை பார்த்தார். அவர் இப்படி எல்லாருமே வசூல் பண்ணி கொடுத்தாங்க. நானும் வசூல் பண்ணேன். சென்னையில் போய் ஒரு 3 நாள் பாசிட்டிவ் போட்டு போகும்போது ஒரு இடத்துல 25,000 கொடுத்தாங்க, ஒரு இடத்துல 15,000 கொடுத்தாங்க. கர்த்தர் நாமத்தில் இப்படி வசூல் பண்ணி அந்த சர்ச்சை கட்டி முடிக்க கடைசி நேரத்தில் அந்த சோத்திரம் மேலே கூரை போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். ஐயா இப்படி சமாச்சாரம் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஆனால் ஏன்னா இப்படி சரிங்க, இதை உங்களுக்கும் தனியாக கட்டிக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். நான் இல்லை வேண்டாம், அந்த வழியாக போயிட்டேன், நான் அப்படியே இருக்கட்டும், அது நீங்கள் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். அவர் அவங்க தம்பிட்டு சொல்லி கிட்டத்தட்ட அப்போ 80,000 2003 நினைக்கிறேன், 80,000 வச்சு சன்னல் கதவு ஓடெல்லாம் ஆங்கிலம் மாட்டி என்ன செய்ய போட்டு கொடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கொடுத்தார். அவர் அநேக ஒழுங்குகளை தாங்குகிறவராக இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு சோத்திரம் சர்ச்சில் 20 அடி முன்னாடி இழுத்து போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். போர்ட்டிகள்லாம் கட்டியாச்சு. இன்னும் மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போகணும், ஆங்கிலம் மாட்டணும், இப்படிப்பட்ட காரியத்துக்கு கூட அவர் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து ஜெபம் தான் இருக்கேன். ஆனால் அது கூட இந்த 100 கிராமத்தில் அநேக கிராமங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இது நிமித்தம் என் குடும்பத்திற்கு தருத்தங்கள் மாறிச்சு. இடிஞ்ச வீட்டுகளிலிருந்து எனக்கு ஆண்டவர் மாடு வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்தார். என் பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வந்து எனக்கு அந்த கடனெலாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பையனை படிக்க வச்சு அவனையும் குருவானவராக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னோடய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு 94, 95, 96 என்னை ஆண்டவர் ஊருக்கு போக சொன்னார். அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நான் இல்லாமல் போயிருப்பேன். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை 7,000 மணி கொண்டு வந்து எங்கள் மக்கள்லாம் சொன்னாங்க, இவர் என்ன செய்ய மாட்டார், நீ பிழைக்க முடியாது, இந்த ஊரில் தொழில் நடக்காது, அப்படி இப்படிலாம் என்னை ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனால் என் தேவனாய் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த இடத்துல வைப்பான், கர்த்தரை நம்பனுக்கு ஆசினால் கூட்ட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி என் தேவனாய் கர்த்தர் அந்த 10 வருஷம் 98 2008 வரைக்கும் 10 வருஷம் என் தொழிலை அபரிவிதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது 2 வீடுகள் வாங்க, பையங்களுக்கு கல்யாணம் முடிக்க, என் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு கூடாத சோத்திரம் 2010 பல்லடத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவாக ஒரு இடத்துல ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களை ஒரு 4 பேர் அந்த டீமில் இருந்தவங்கள அந்த பகுதியில் இருக்கவங்க ஒரு 40 பேர் சேர்ந்து அடி அடிச்சு விட்டாங்க. எங்களை பயங்கரமான காயப்படுத்திட்டாங்க. ஆனாலும் நாங்கள் அந்த இதை பொருட்படுத்தாதபடி மறுபடியும் ஊழியத்தில் விடாமல் இன்றைக்கு வரைக்கும் ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அநேக அற்புதங்களை அதிசயங்களை என்னை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு மலையில் சேலம் பச்சை மலையில் ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்துக்கு மாதம் போவோம். அப்படி போகும்போது அந்த மலைப்பகுதியிலே 5 முறை நான் மரணத்துக்கு ஏதுவான வழி வந்தது. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், அந்த மரணத்துக்கெல்லாம் வழி விலைக்கு பாதுகாத்து இந்த நாள் வரை சுகமாக இருக்க உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு சோத்திரம் மகிமை உண்டாக தொடர்ந்து நான் அவருடைய வேலையை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு சோத்திரம் வருகிற டிசம்பர் 4 வந்தால் என் வாழ்க்கையில் சோத்திரம் 71 முடிஞ்சு 72 பிறக்க போகுது. இந்த 72 வரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்காரு, ஜீவன் சுகம் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்து அதிசயம் செய்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி தரித்திரத்தை ஐஸ்வர்யம் மாற்றி கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் இப்பொழுது இருக்கிற பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகினால் கர்த்தரை தேடும்போது ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறையும்
குறையும் இருக்காது. கர்த்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு விடிக்கிற ஊழியத்தில் என் தேவன் பயன்படுத்தும் பாத்திரத்தில் எனக்கு பேட்டி காக்கும்போது அந்த சாட்சியை கேட்டவங்க அநேக தூரமான இடத்துல இருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஆசீர்வதிச்சாங்க, பேசினாங்க. அதே போல் அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எத்தனையோ சத்துருக்களுக்கு போராட்டங்கள் நெருக்கம் வந்துச்சு. அப்படிப்பட்ட நெருக்கடியில் போராடுறதுலாம் கர்த்தனோடு கூட இருந்து ஒரு தூசி கூட என் மேலே படாமல் என்னை காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த 9ஆம் மாதத்தில் 22லேருந்து இந்த 27 வரையிலும் அருமையான வடக்கு வேப்பலாங்குளத்தில் பாஸ்டர் புருஷ் அவங்களோட ஆலயத்தில் இந்த 100 கிராம் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுலேயும் கூட அங்கங்கே பல இடங்களில் போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வழிநடத்தலை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது அவருக்கென்று ஏதாவது செய்யும்படியாக தொடர்ந்து ஓடுவதற்கு நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கி உங்கள் தரித்திரத்தை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்ட என்னை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறார். எந்த பையனுக்கு கூட ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தர் பாருங்கள், ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கி அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்குது. நல்ல சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த பகுதியில் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். சோத்திரம். இதை கேட்குற யாவரும் இயேசுவை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அவர் உங்கள் சத்தத்தை செவிசாய்த்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.